முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் 2957 கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 3000வது குடமுழுக்கு திருப்புகலூர் அக்னீஸ்வர சுவாமி கோயிலில் ஜூன் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில்களில் 1800 திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 7671 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று டெல்லி சென்றார். நடப்பாண்டுக்கான நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் டெல்லியில் நாளை நடைபெறவிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதையொட்டி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இன்று தங்கும் முதலமைச்சர் தலைநகரில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றும் தமிழ்நாடு கேடரைச் சேர்ந்த IAS, IPS அதிகாரிகளை சந்திக்க உள்ளார். ஆளுநர் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட உள்ள மேல்முறையீட்டு மனு மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தமிழ்நாடு அரசின் மனுக்கள் தொடர்பாக வழக்கறிஞர்கள் குழுவை சந்தித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் நாளை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். அப்போது கல்வி நிதி உள்ளிட்ட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்க முதலமைச்சர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மத்திய மாநில அரசுகளிடையே நிலவும் பிரச்சினைகள், ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்தும் கருத்துக்களை முன்வைத்து பேசுவார் என்றும் தெரிகிறது. PM ஸ்ரீ திட்டம், சமக்ர சிக்ஷா அபியான் உள்ளிட்ட திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்க மறுப்பு, ஆளுநர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் தலையீடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனியாக சந்திக்க மாட்டார் என தெரிகிறது. அதே நேரம் நிதி ஆயோக் கூட்டத்தினிடையே மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களை சந்தித்து பேச உள்ளார். இதேபோன்று தனது நண்பரும் ஆந்திர முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடுவையும் முதலமைச்சர் சந்திக்க உள்ளார். நிதி ஆயோக் கூட்டம் முடிந்ததும் சனிக்கிழமை மாலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்ப உள்ளார். பழனி அருகே ஓடும் பேருந்தில் நெஞ்சுவலி ஏற்பட்டு ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் துரிதமாக செயல்பட்ட நடத்துனரால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பழனி பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து ஒன்று பயணிகளுடன் புதுக்கோட்டை கிராமத்திற்கு சென்றது. அப்போது கணக்கம்பட்டி என்ற இடத்தில் பேருந்து ஓட்டுநர் பிரபுவிற்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. இருக்கையில் இருந்தவாறே ஓட்டுநர் மயங்கி விழுந்த நிலையில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறியது. துரிதமாக செயல்பட்ட நடத்துனர் தனது கைகளால் பிரேக் பிடித்து பேருந்தை நிறுத்தினார். இருக்கையில் மயங்கி விழுந்த ஓட்டுநரை நடத்துனர் மற்றும் பயணிகள் முதலுதவி கொடுத்து காப்பாற்ற முயன்றனர். ஆனால் நெஞ்சுவலி ஏற்பட்டதில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். நடத்துனரின் துரிதமான நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டிருந்தது. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெயில் சுட்டெரித்ததால் பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியானது. பள்ளிகள் திறப்பு தேதி பற்றி வெயிலின் தாக்கத்தை பொறுத்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார். இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் பரவலாக குறைந்தது. எனவே திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கல்லூரி
மாணவர்களுக்கு வழங்குவதற்கான மடிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கு சர்வதேச டெண்டரை தமிழ்நாடு அரசின் எல்காட் நிறுவனம் கோரியுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்ட அறிவிப்பின்படி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்கான பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. அதற்காக சர்வதேச டெண்டரை தமிழ்நாடு மின்னணுவியல் கழகம் கோரியுள்ளது. அதன்படி 20 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்டெல் i3 ப்ராசஸர் அல்லது அதற்கிணையான ப்ராசஸருடன் 8GB RAM, 256GB ஸ்டோரேஜுடன் மடிக்கணினி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரண்ட் கேமரா வசதியுடன் 14 அல்லது 15.6 அங்குலம் அளவுக்கு திரை கொண்டதாகவும் விண்டோஸ் 11 ஹோம் ஸ்ட்ராட்டஜிக் செயல்திறனுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெண்டருக்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய அடுத்த மாதம் 25ஆம் தேதி கடைசி நாள் என்று எல்காட் நிறுவனம் அறிவித்துள்ளது. அறிவியல் கண்டுபிடிப்புகளை நடிகர் ரஜினிகாந்த் ஆர்வத்துடன் கண்டுகளித்த காட்சிதான் இது. சென்னை வேளச்சேரியில் தி ஆஷ்ரம் பள்ளியில் ஸ்பேஸ் டெஸ்க் கிரியேஷன்ஸ் என்ற அமைப்பு சார்பில் விண்வெளி அறிவியல் தொடர்பான கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ராக்கெட் மற்றும் தொலைநோக்கி உருவாக்கம், நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கியதன் மாதிரி அறை, கோளரங்கம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இதனை நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது மனைவி லதா ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இந்த அறிவியல் கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் இலவசமாக காணலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்வெளி அறிவியல் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கண்காட்சி நடைபெற்று வருவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.